இது உண்மை பாதை, உன்னத பாதை, வாழ்வை உயர்த்தும் பாதையே. நெஞ்சில் உண்மை என்ற பெயரை பதித்தேன், உலகம் என்றும் துதிக்கவே. இது ராகமே, புது வேகமே, உன்னை நேசிக்கும் உற்சாகமே. நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே. உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம், நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம். சத்யமேவ 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 ஜெயதே. உண்மையை நேசிப்பாயே, வாழ்மையே வெல்லும். சத்யமேவ 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 ஜெயதே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயதே. நான் அமீர் கான் உங்க எல்லாரையும் அன்போட இந்த ஷோக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்ல நிறைய யங் கிரவுட்ஸ் இருக்கு. இவங்க எல்லாரோட வயசை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு கீழே தான் இருக்கும். உங்க எல்லாரையும் அன்போட நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் செய்த தவறுதான் என்ன? சிறிதளவு தானே குடித்தேன். இது குற்றமா என்ன? போதையில் தானே மிதந்தேன். சாதாரணமா யாரெல்லாம் மது அருந்துவாங்களோ அவங்க இந்த கவிதையை ரசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, இத நியாயப்படுத்தவும் முயற்சி பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்கள எத்தனை பேரு இந்த ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்றீங்க? பரவாயில்லையே, நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களாம் ட்ரிங்க்ஸ் என்ஜாய் பண்றீங்களா? சரி, நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நாங்க சும்மா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காகத்தான் சார் குடிக்கிறோம். அப்படியா? ஏன்னா குடிச்சிட்டாலே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்தம். அத நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் ஒரு புது அனுபவம் தானே. என்ஜாய் பண்றீங்க? ஆமாங்க, நல்லா இருக்கும். உலகத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குட். அப்புறம் எங்க குரூப்ல இத கூல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதனால தானோ என்னவோ நானும் ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம். வேற எனக்கு என் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ட்ரிங்க் பண்ண அப்புறம் நம்ம ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடலாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டான்ஸ் ஆடினா நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் இல்லையா? நீங்க பார்ட்டி நடக்கும்போது பாஸ் குடின்னு சொல்லிடுறாரு, நண்பர்களும் குடிக்க சொல்றாங்க. சரி, எல்லாரும் குடிக்கும் போது நம்மளும் அதை பார்த்து அவங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி கொடுக்க அவங்க கூட சேர்ந்து குடிச்சிடுறீங்க. பாஸ் சொல்றாங்கன்னு குடிக்கிறோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு குடிக்கிறோம். அதேதான். அவருக்கு கம்பெனி கொடுத்தா ப்ரமோஷன் கிடைச்சிடும் இல்லையா? இல்ல. உங்கள எவ்வளவு பேரு போதைக்கு அடிமையா இருக்கீங்க? அதாவது உங்களுக்கு டெய்லி குடிச்சுதான் ஆகணும், குடிக்காம உங்களால வாழவே முடியாது. இவங்கள தமிழ்ல குடிகாரங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல பல இடங்கள்ல இவங்கள ஷராபின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இவங்கள ஆல்கஹாலிக்னு சொல்லுவாங்க. உங்கள எவ்வளவு பேரு போதைக்கு அடிமையா இருக்கீங்க? ஒருத்தர் கூட கிடையாதா? இது நல்ல விஷயம்தான். சரி நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காட்டுறேன். இந்த நபரை பாத்தீங்கன்னா, இவர் நல்லா குடிச்சிட்டு ரோடு ஓரமா போதையில விழுந்து கிடக்கிறாரு. இவர் குடிகாரன், ஆல்கஹாலிக். உங்கள எவ்வளவு பேரால இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு போதையில இந்த மாதிரி விழுந்து கிடக்கணும். உங்கள யாரால முடியும்? யாராலையும் முடியாது. நண்பர்களே, இப்ப நம்ம ஆடியன்ஸ்ல நம்மளோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவரை பத்தி சொல்லணும்னா, அவரும் உங்களை போலதான் குடிச்சிட்டு போதையில ரோட்ல குடிகாரனா விழக்கூடாதுன்னு நினைச்சாரு, குடிகாரனா ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா அவர் இந்த எல்லா நிலைகளையும் தாண்டி வாழ்ந்திருக்காரு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட விஜய் சிம்ஹா வந்திருக்காரு. ப்ளீஸ் மேல வந்து உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. நண்பர்களே, நம்ம மிஸ்டர் விஜய் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவரோட சில கிளிப்பிங்ஸை பார்க்கலாம், அவரை தெரிஞ்சுக்கலாம். விஜய் சிம்ஹா பத்திரிகை உலகத்தில் இவருக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. அரசியல், அதோட சமுதாய பிரச்சனைகளை ரொம்ப அழகா மக்கள் முன்னாடி கொண்டு வருவாரு. இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ்ல இவருடைய சேவைகள் அந்த ஆபீஸ அலங்கரிச்சிருக்குன்னு சொல்லலாம். உல்லாசமான வாழ்க்கை, நல்ல குடும்பம், பணம், எந்த ஒரு குறையும் இவர்கிட்ட கிடையாது. புகழின் உச்சிக்கே போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஒரு காலத்துல இவர் தெருவோரமா புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. யாருமே இவர் பக்கத்துல வர முடியாத அளவுக்கு மோசமா இருந்தாரு. இந்த ஷோவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் விஜய். இப்ப நீங்க எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அனந்த் மீடியா பிரைவேட் லிமிடெட்ல. சரி, அங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்க? பொசிஷன் என்ன? ஃபைனான்சியல் வேர்ல்டோட எக்ஸிகியூட்டிவ் எடிட்டரா இருக்கேன். அப்படியா? அப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு பெரிய போஸ்ட்ல தான் இருக்கீங்க. எஸ். இப்ப இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு கேள்விப்படும் போது எங்களால நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா?
இதுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ல போக வேண்டியிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னத்தான் எல்லாரை விட ரொம்ப புத்திசாலி பையன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நான் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் கூட சொல்லுவாங்க, இவன் கூட போங்க, இவன் கூட சேருங்க, இவனோட சேர்ந்து படிங்கன்னு சொல்லுவாங்க, விஜய் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒரு 13-14 வயசு ஆகும்போது நமக்கு ஒரு சின்ன சுதந்திரம் கிடைக்குது. அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அப்போ அவன் என்கிட்ட சொல்லுவான், அவங்க அப்பாவோட கபோர்ட்ல ஒரு பாட்டில் இருக்குன்னா அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்னு சொன்னான். ஆமா, அதேதான். இது எதையுமே நாங்க இது வரைக்கும் முன்னாடி பண்ணதே இல்லைல்ல. அதனால எங்களுக்கே ஒரு விதமான ஃபீலிங் வந்தது. நாங்க ஆம்பளை ஆயிட்டோம், பெரிய மனுஷங்க ஆயிட்டோம்னு தோணுச்சு. அவன் பாட்டில் ஓபன் பண்ணி ஒரு பெக் எடுத்து அதை என்கிட்ட கொடுத்தான். அது உள்ள போன உடனே உடம்புல அப்படியே ஏதோ சூடு ஏற ஆரம்பிச்சது. நெஞ்சை விரிச்சுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் குடிக்கும் போது அது அவனுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஆனா உங்களுக்கு அப்படி ஆகல. அப்படி ஆகல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ரொம்ப காலத்துக்கு இந்த மது என் வாழ்க்கையில திரும்ப வரவே இல்லை. அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வாங்க நம்ம போய் உட்காருவோம், பேர் குடிக்கலான்னாங்க. அப்ப நான் போகாம இருந்திருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட நாம ட்ரிங்க் பண்ணலான்னு கேட்டப்ப, சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு கூட நான் குடிச்சது அப்படியே என் ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணது என் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே பீர் குடிச்சிட்டேன். மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் மாசத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் எல்லா சாட்டர்டேவும் உட்கார ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கம் அப்படியே அதிகரிச்சது. அப்புறம் என் வீட்டிலேருந்து கொஞ்சம் அதிகமாக பணம் கேட்க ஆரம்பித்தேன். முதல்ல மாதத்துக்கு இவ்வளோன்னு வீட்டில் ஒரு கோட்டாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டில் 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு கேட்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஆனால் அப்பவும் நான் அழிஞ்சிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. யாருக்குமே என்னை பற்றி தெரியல. அதுவும் எனக்கு இந்த பத்திரிக்கையில் எழுதுறதுன்னா முதல்ல இருந்து பிடிச்ச விஷயமா இருந்தது. நான் யூனிவர்சிட்டி போய் ஜேர்னலிசம் எக்ஸாமும் எழுதினேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைச்சது. என்னை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் கிளாஸ்க்கு போகவே மாட்டேன். ஏன்னா அந்த சமயத்தில் என் உலகமே மாறி போயிருந்தது. பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, பேசுகிற விதமும் மாறிடுச்சு. ராத்திரி 3-4 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். இவன் மொத்தமாக கெட்டு போயிட்டான்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நானும் விலக ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கும் எனக்கும் பெரிய இடைவெளியே வந்துருச்சு. காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் டெல்லியில் இருக்கிற 2-3 பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கெலாம் அப்ளிகேஷன் எழுதி போட்டேன். ஒருத்தர்கிட்ட இருந்து பதில் வந்தது. அப்புறம் என்ன, டெல்லிக்கு வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணதும் ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் குடி. டெல்லியில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களை முதல்ல ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ப்ரெஸ் கிளப்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே என் வேலையே நல்லா அழகாக ஸ்டோரி எழுதுவேன். எடுத்துகிட்டு நேராக ப்ரெஸ் கிளப்புக்கு போயிடுவேன். ஏன்னா ப்ரெஸ் கிளப்பில் நான் பெரிய ஹீரோங்க. ப்ரெஸ் கிளப்பில் ராத்திரி 10:30 மணிக்கு கடைசி ஆர்டர் எடுத்துப்பாங்க. லாஸ்ட் பெல் அடிக்கும்போது என்னோட ஆர்டர் என்னவா இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 6 லார்ஜ் பெக் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். 6 லார்ஜ் கொண்டு வருவாங்க? ஆமாம், கொண்டு வரணும். ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 பெகு நல்லா குடிச்சிருப்பேன். அதுவும் லார்ஜ். எந்த அளவு பெரிய ஸ்டோரி எழுதுறனோ அந்த அளவுக்கு நிறைய குடிப்பேன். சரி, உங்க குடிப்பழக்கம் அதிகமானதுனால உங்க ஒர்க் அது பாதிக்கலையா? 7:30 மணிக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு போனதே கிடையாது. ஆச்சரியமா ஐ மீன் இருக்கு. ஈவினிங். ஏன்னா எனக்கு மதியானம் 2-3 மணிக்கு தான் போதையே தெரியும். ஆனால் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே நான் எனக்கு தேவையான கதையை எழுதிடுவேன். அப்புறம் நேரா பிரஸ் கிளப் தான். அப்புறம் மாற்றங்களை எப்ப நீங்க பாத்தீங்க? என்னோட 4 பக்கமும் பிளாக் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே மாறி போயிடுது. அதாவது தலைகீழா மாறி போயிடுது. ஒரு நாள் திடீர்னு யாரோ வந்து கதவை தட்டினாங்க. கதவை திறந்தா எதிரில் அம்மா அப்பா நிற்கிறாங்க. அவங்கள நான் பார்த்தே பல வருஷங்களுக்கு மேல ஆச்சு. அவங்க கூட எந்த உறவுமே இல்லை. அப்போ என் ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரே சிகரெட்ஸ், பாட்டில்ஸ் இப்படிதான் கிடந்தது. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதே. அவங்க வர்றதா? ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பார்க்க தான் வந்ததா சொன்னாங்க. என் வாயிலிருந்து அப்படியே கெட்ட வார்த்தையா வந்துச்சு. என்ன பழக்கம், அதை சொல்லிட்டு வர மாட்டீங்களான்னு. இதை நீங்க சொல்றீங்க? ஆமா, என்கிட்ட வந்தா நான் இப்படிதான் கத்துவேங்கிறதும் பாவம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால அவங்க ஈவினிங் ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டு தான் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ஆனா அவ்வளோ நேரம் கூட நான் அவங்கள வீட்டில் வச்சுக்கல. ஈவினிங் வண்டி தானே, இப்போவே ஸ்டேஷன்ல போய் உட்காருங்கன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அவங்கள விரட்டிட்டீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையில கூட அவ்வளவா ஈடுபாடு இருக்குல்ல. அதுக்கப்புறம் வேலைக்கு போறதை நிறுத்திட்டேன். வேலைக்கு? மொத்தமா.
அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு. அதான் இவன் சொல்ல மாட்டேங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று குணமாய்வாங்க இல்லைன்னா வேலையை விட்டுருங்கன்னு நாசுக்கா சொல்லிட்டாங்க. நானும் தான் என்ன பண்ணுவேன், ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கே தெரியாம இருந்தது. உங்க வேலையும் போச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு ஒரு 2-3 தடவை தான் போயிருப்பேன். அதுவும் பணம் கெட்டு தான் போனேன். ஆனா அதுக்குள்ள என் பேர் அங்க ரொம்ப கெட்டு போயிருந்தது. எங்க அம்மா அப்பா அங்க வீட்டுல இருந்துகிட்டே கோர்க்கா கிட்ட முதலே சொல்லி வச்சிருந்தாங்க, எங்க பையன்னு சொல்லிக்கிட்டு யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்க, விரட்டிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, வீட்டோட எனக்கு இருந்த மொத்த உறவும் முறிஞ்சு போச்சு. உங்க மரியாதையெல்லாம் எப்படி குறைஞ்சு போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அரசியல்வாதிங்க என்னை எப்ப கண்டாலும் நடுங்குவாங்க. ஏன்னா அவங்கள பத்தின எல்லா ரகசியமும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. நானும் வெக்கப்படாம நேரா அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்பேன். அவங்களும் எனக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நானும் அங்கிருந்து போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசவோ இல்ல அவங்க வீட்டுக்கு போகவோ என்னால முடியாது. அந்நியர்கள் கிட்ட இருந்தும் நீங்க பணம்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல? ஓப்பனா சொன்னா நான் யாரையும் விட்டு வைக்கல. போதைங்கிறதே அப்படிதாங்க. நீங்க படும் மட்டத்துக்கு போயிடுறீங்க, மரியாதையே இருக்காது. எல்லார்கிட்டயுமே காசு கேட்டிருக்கேன், நம்ப மாட்டீங்க. போலீஸ்காரங்க கிட்ட கூட காசு கேட்டிருக்கேன். வீட்டுல இருந்த வேலைக்காரர்கிட்ட இருந்து காசு கேட்டிருக்கேன். வீட்டுக்கு வேலை செய்ய வருவாங்கல்ல, அவங்க கிட்டே கடன் வாங்கியிருக்கேன். இப்படி பல தடவை பண்ணிருக்கேன். முதல்ல எனக்கு சல்யூட் அடிப்பாங்க, என்னை கண்டா பயப்படுவாங்க. எல்லா இடத்துலயும் எனக்கு நிறைய மரியாதை இருந்தது. உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே போச்சு. மத்தவங்க பார்வையில நான் ரொம்ப மட்டமான ஒரு ஆள். இவ்வளவு எல்லாம் நடந்தும் கூட அந்த நிலைமையிலயும் நீங்க டெய்லி குடிச்சிட்டு தான் இருந்தீங்க, அதை விடவே இல்ல. ஆமா, நிறைய குடிச்சிட்டு இருந்தேங்க. அப்போ போதையில மயங்கி கீழே விழற வரைக்கும் நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறுத்தவே மாட்டேன். வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, 2-3 மாசமா வாடகை கொடுக்காததால ஓனரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் கெட்ட வார்த்தையால. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். டெல்லியில இருக்கிற ஒரு ரோட்டோரத்துல நான் எப்படியும் ஒரு 9 மாசம் வாழ்ந்திருப்பேன். டெல்லியில தெருவுல 9 மாசம் வாழ்ந்திருக்கீங்க? சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த சமயத்துல எனக்கு சாப்பாடே தேவைப்படல. என்னோட சாப்பாடே குடிதானே, போதை தான் என் சாப்பாடே. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது இந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவனோட எல்லா விஷயங்களும் க்ளோஸ் ஆயிடும். உடல் ரீதியா என்னால யூரின் பாஸ் பண்ண முடியாது, எனக்கு உடம்புல இருந்து வேர்வை வராது, வயிற்றுக்குள்ள எது போனாலும் அது வெளியே வராது. அதுக்கப்புறம் நான் சாப்பாட்டையும் நிறுத்திட்டேன். ஆனா குடிக்கிறத நிறுத்தல. ஒரு போதை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது. ஆனாலும் நான் குடிய நிறுத்தல, ஏன்னா சாப்பாடு தான் எனக்கு பிரச்சனைன்னு நினைச்சேன். அப்புறம் நியூ டெல்லியுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன். அங்க ரயில் பெட்டியோடைய டாய்லெட்டை பார்த்தீங்கன்னா அங்க எந்த மனுஷனுமே போக மாட்டான், கிளீன் பண்ண கூட வரவே மாட்டாங்க. ஒரு கொசு கூட வரத்துக்கு பயப்படுற அந்த இடத்துல நான் பல நாட்கள் கழிச்சிருக்கேன். ஏன்னா அங்க கண்டிப்பா யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க போதையில சந்தோஷமா இருக்கலாம். அதே பேப்பர்களை நாங்க கீழே போட்டுட்டு, அந்த பேப்பர்ல நீங்க ஒரு காலத்துல எழுதிட்டு இருந்தீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது. Yes. அதாவது ஒரு காலத்துல நீங்க ஃபேமஸ் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தினால போதைனால ஏதோ ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதேதான். சரி, ஒரு வழியா எப்படி நீங்க இதுல இருந்து வெளியே வந்தீங்க? நான் அதுல இருந்து வர்றதாவே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த உல்லாசமான வாழ்க்கையை தான் வாழ ஆசைப்பட்டேன். இப்படியே வாழ்ந்துதான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, விடணும்னு விருப்பப்படல. ஆமா, என்னால அதை விட முடியாதுங்க. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும், கிட்னியை வித்து காசு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். ஐடியா வந்தது. ஏன்னா குடிகாரனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். 1 லட்சத்துக்கு விக்கலான்னு கூட நான் பேரம் பேசி முடிச்சிருந்தேன். எல்லாமே தயாரா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு மனசு மாறிட்டேன். விஜய், நீ ஆபரேஷன் தேட்டர்ல இறந்துருவேன்னு மனசு சொல்லிச்சு. உடனே சுதாரிச்சிட்டேன். காசு இல்ல, குடிக்க முடியல, போதை இல்ல, செத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாரு. அவர்கிட்ட மட்டும்தான் நான் பணம் வாங்காம இருந்தேன். சரின்னு அவர்கிட்ட போனேன். அவருக்கு தூரத்திலே தெரிஞ்சு போச்சு, கருப்பா ஒருத்தன் நடந்து வரான், நாத்த வடிக்குது. அவரு நேரா, விஜய் நான் உனக்கு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அவரு நேரா யாருக்கோ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தான் நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணி போதை ஒழிப்பு மையம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாருங்கிறத நான் அப்போ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே நேரா என்னை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாரு. அங்க காலையில இருந்தே என் பைத்தியக்காரத்தனத்தை ஆரம்பிச்சிட்டேன். போதை வேணும்,
ஆனா எனக்கு கிடைக்கல. என் உடம்புல இருந்து அப்படியே வேர்வை கொட்ட ஆரம்பிச்சது. இவ்வளவு நாளா மூடி இருந்ததெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. வேர்வையோ வேர்வை, கண்ணுல இருந்து தண்ணி வருது, மூக்குல இருந்து தண்ணி வருது, ஒரே வாந்தி பேதி டயரியான்னு சொல்லுவாங்களே. பல காலம் போகவே இல்லையே, இப்ப எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனா அப்போ கூட எனக்கு புத்தி வரல. இங்க இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில போலான்னு மட்டும்தான் யோசிச்சேன். என்ன மாதிரியே 2-3 பைத்தியக்காரங்க அங்க இருந்தாங்க. என்ன மாதிரியே ஒருத்தன் கிடைச்சான். நாங்க 2 பேரும் பிளான் போட்டோம். எல்லாரையும் பழி வாங்கலாம், செங்கோட்டையில உட்காந்து குடிக்கலான்னு பிளான் போட்டோம். 3வது நாள் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி போனாங்க. நான் ஓட ஆரம்பிச்சேன். நேரா ஏணில இருந்து கீழே குதிக்கலான் இருந்தேன். ஆனா அங்க ஒரு வயசான சர்ஜன் என்ன பார்த்துட்டாரு. ஏய் எங்க போறேன்னாரு. உள்ள போடானாரு. அதுக்குள்ள மத்தவங்க வந்து என்ன பிடிச்சிட்டாங்க. இவனை எடுத்துட்டு போங்கட்டாங்க. என்ன மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 5வது நாள் முதல் முறையா போதை இல்லாம நான் நின்னு, அங்க ப்ரோக்ராம் நடக்கும், டெய்லி நடக்கும். கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கிளாஸ்க்கு நான் போனேன். அந்த பெரியவர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரு. நான் உள்ள போனப்போ ஒரு பிளாக் போர்ட்ல என்னமோ எழுதிட்டு இருந்தாரு. அவர் எழுதியிருந்தத நான் படிக்க ஆரம்பிச்சேன். உனக்குன்னு எதுவுமே கிடையாது, நீ தோத்து போயிட்ட, உன் உறவுகள் முறிஞ்சு போச்சு, உன் மரியாதை போச்சு, உன் கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சுன்னு அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் சரி, இவருக்கு ஏன் கதை எப்படி தெரிஞ்சதுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே என்ன அறியாம நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றது, ஏன்னா எனக்குள்ள இருந்த வலி இருந்ததே. அந்த பெரியவர் என்னெல்லாம் சொல்றாரோ அது எல்லாமே உங்களை பத்தி தான் சொல்ற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க. ஆமா, முதல் தடவை என் வாழ்க்கையில என்னுடைய வேதனைகள் ஒருத்தரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. கிளாஸ் முடிஞ்ச உடனே நேரா அவர்கிட்ட ஓடி போனேன். ஏய், என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு நான் உன்னை பத்தி சொல்லலன்னு சொன்னாரு. நான் குடி போதையை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தேன், அதனால வரக்கூடிய ஆபத்துகளை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அங்க யாருமே என்ன திட்டல. அங்க நான் ஒரு குற்றவாளியாவே உணரல. இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து, ஏன் அந்த நொடியில இருந்தே மது பாட்டில நான் தொடவே இல்லை. ஒரு குடிகாரன் மறுபடியும் வாழணும்னு நினைச்சான்னா அவன் உடம்பு எப்படியாவது அதுல இருந்து குணமாயிடும். ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, தப்ப திருத்திக்கணும். இந்த விஷயத்துல நான் பட்டு திருந்திருக்கேன். அந்த மாதிரி நேரத்துல ஒரு திடமான முடிவை மனுஷன் எடுக்கணும். உங்களால மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்க உங்களை எப்படி நடத்துனாங்க, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சாகணும். அதோட நீங்களும் போய் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பும் கேட்டீங்களா? இன்னும் அதை முழுசா முடிக்கல. எங்க அம்மா அப்பாவை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் கடைசியா அவங்கள சந்திச்ச போது அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டேன், ஸ்டேஷன்ல போய் உட்காருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இது நடந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல அவர் தெளிவா எழுதியிருந்தாரு. ஆங்கிலத்துல எழுதியிருந்தாரு, இட்ஸ் a curse to have you as a son. நீ எனக்கு மகனா பிறந்தது ஒரு சாபக்கேடு. அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கவே இல்லை. 1 மாசத்துக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு செய்தி வந்தது. எங்க அம்மா உயிரோட இருக்காங்க, தனியா வேற வாழறாங்க. நான் தனியா இருக்கேன். இன்னும் அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவங்களும் என்கிட்ட பேசுறதே கிடையாது. அவங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்தாங்கன்னா இது மூலமாவே அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் இப்ப திருந்திட்டேன். இன்னைக்கு ஒரு மனுஷனா வாழ்றேன். இதுல இருந்து வெளியே வந்து இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுதா? 10 வருஷம். இதுல இருந்து வெளியே வந்து 10 வருஷம் ஆகுதா? Good.
இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. ஆமா. அதாவது உங்களோட இந்த மாற்றத்தை பார்த்து உங்களையும் ஒருத்தர் வாழ்க்கை துணைவனா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ். கிரேட். இது நான் உண்மையிலேயே கொடுத்து பெரிய விஷயம் தான். கண்டிப்பா உங்களை பாராட்டியா ஜி. அவங்களும் இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க. சரி, பெரியவர் யாரோ உங்களுக்கு உதவி பண்ணதா சொன்னீங்கல்ல, அவர் பேரை சொல்ல முடியுமா? ஆஸ்பல் பரேரா. ஓ. அவர் பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காரு. வாவ், பெரிய எனக்கும் மறுவாழ்வு கொடுத்திருக்காரு. எஸ் 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 எஸ். மிஸ்டர் பரேரா, எங்க ப்ரோக்ராமை பார்க்கறதா இருந்தா எங்க சல்யூட்டை ஏத்துக்கங்க. யூ ஆர் கிரேட். உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க வாழ்க்கையில தைரியமா இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ so மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இட்ஸ் மை ப்ளஷர். நண்பர்களே, குடிப்பழக்கத்தால ஒருத்தரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாழாகுதுங்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்களை விட இவங்க குடும்பம் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. அவங்க தான் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த கெட்ட பழக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குடிப்பழக்கம் ஒரு மனிதனோட வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா ஆட்டி படைக்குது. உலகத்துல பல குடும்பங்களை இந்த கெட்ட பழக்கம் அடியோட அழிச்சிருக்கு. தினமும் காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பா குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சுவோம். அதையும் மீறி அவர் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்களை கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. படிக்கணும்னு ஆசைப்பட்டா எங்களுக்கு புக்ஸ் கூட கிடையாது. அவர் புக் கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவர் லிவர் முழுதும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஐசியூல வச்சிருக்காங்க. அப்பா ரொம்ப குடிப்பாரு. குடிச்சிட்டு வந்து அம்மா கூட சண்டை போடுவாரு. அப்பா இருந்திருந்தாருன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். குடிபோதையில இருக்கிறவங்களுக்கு மனைவி, குழந்தைங்க, மத்தவங்களை பத்திய அக்கறையே இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போதை தர அந்த மதுதான். குடிச்சிட்டு வந்தாலே இவங்க எங்களை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. வீட்ல இருக்கிற நகைங்க, சாமானுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துடுறாங்க. ஒருத்தனுக்கு 23 வயசு, இன்னொருத்தனுக்கு 18. 2 பேரும் இறந்துட்டாங்க. 2 பேரும் வளர்ந்து வீட்டை நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கலங்க. குடிபோதையானது ஒரு மனுஷனை மட்டும் இல்ல, அவனோட குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிடுது. எங்க அம்மா அப்பா குடிக்கிறதுனாலதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு அனுப்பாம எங்களை வேலைக்கு போக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு மத்தவங்களோட சண்டை போடுறாங்க. எவ்வளவோ மழலை குழந்தைகள் இதனால தன்னோட தந்தையை இழந்திருக்காங்க. அப்பா இல்லையேன்னு இப்போ என்கிட்ட சொல்லி அழறா. இவ பெரியவள் ஆயிடுவா, கல்யாணம் ஆகியும் போயிடுவா. ஆனா அப்பா இல்லாம தானே இருப்பா. என் குழந்தைங்க அப்பாக்காக ரொம்ப ஏங்குறாங்க. குடிபோதை எவ்வளவோ குடும்பங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடுது. குடி பழக்கத்தால குடும்பமே அழிஞ்சு போகுது. வீட்ல இருக்கிற அத்தனை பேருமே துக்கத்துல வாடி போறாங்க. இது ஒரு வீட்டோட, ஒரு வீதியோட, ஒரு ஊரோட, ஒரு நகரத்தோட, ஒரு தேசத்தோட பிரச்சனை இல்ல. குடிப்பழக்கத்தினால நம்ம நாட்டுல எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் கண் முன்னால வந்திருக்கு. நண்பர்களே, மது அருந்துனா நல்லா கொண்டாட்டமா இருக்கும், மனசு ரொம்ப லேசா இருக்கும்னு நாம தப்பு கணக்கு போட்டிருந்தோம். ஆனா இந்த மது ஒரு விஷத்தை போல நம்ம சமுதாயத்தையே ஒட்டு மொத்தமா அழிச்சிடும். நம்ம குடும்பத்தையே நிலைக்குலைய வச்சிடும். இதெல்லாம் குறையவே இல்லைங்க, அதிகமாயிட்டே இருக்கு. நம்மள பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அவங்க இந்த குடிப்பழக்கத்துல மொத்தமா சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பிரேக்குக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. இப்ப நம்ம ஷோவுக்கு டாக்டர் ஆஷிஷ் தேஷ்பாண்டே வந்திருக்காரு. இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். இவரு குடிபோதையை பத்தி பல காலமா ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராரு. எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, எங்களுக்கு சொல்லுங்க, இது என்ன பழக்கங்க? அதான் குடிப்பழக்கம். இதை விடவும் முடியல. விடணும்னு நினைச்சாலும் இந்த குடிப்பழக்கம் ஏன் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? அமீர் சார், இது ஒரு பழக்கம்னு சொல்றதையே நான் தப்புன்னு சொல்லுவேன். பழக்கங்கிறது ஒரு மனுஷனோட குணாதிசயத்தை பொறுத்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பழக்கம் கிடையாது, இது ஒரு நோய். இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அத அணுக்கள்னு சொல்லுவாங்க, அதாவது ஜீன்ஸ்னு சொல்லலாம். இதனாலதான் இந்த நோயே உண்டாகுது. உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் நோய். சரி சரி. டயபெட்டிஸ பாத்தீங்கன்னா, ஒருத்தன் முதல் தடவை சர்க்கரையை சாப்பிட்டுட்டு எனக்கு டயபெட்டிஸ் வரும்னு அவனே முடிவு பண்ணிக்க மாட்டான். எனக்கு டயபெட்டிஸ் ஆகும்னு
அதே மாதிரி தான் ஒரு குடிகாரன் முதல் தடவை குடிக்கும்போது பிற்காலத்துல நான் பெரிய குடிகாரனா வருவேன்னு முடிவு பண்ண மாட்டான். ஆனா அவனுடைய உடலுக்குள்ள அவனையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அது அவனுக்கே தெரியாம நடக்கும். முதல் தடவையா ஒருத்தன் குடிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ள மதுவை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வளர ஆரம்பிக்குது. அப்படியா? இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையானது ஒவ்வொரு தடவை அவன் மதுவை அருந்தும் போது அவன் உடம்புக்குள்ள அதிகமாயிட்டே போகுது. ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகமாகுது. நார்மலா ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அப்படியா? ஆனா யாருடைய உடம்புல சொல்லுங்க இந்த ஜெனட்டிக் குறைவா இருக்கோ அவங்கிட்ட இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அழிக்கிற சக்தியானது மெதுவா செயல்படும், இல்ல குறைவா இருக்கும். அதனால அவங்கிட்ட இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையானது ரொம்ப அதிகமாயிடுது. இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகமாகும் போது அது ஒரு யூனியனா மாறிடுது. எனக்கு மது வேணும்னு கேக்குது. வேற வழி என்ன ஆனாலும் சரி எனக்கு மது வேணும்னு சொல்லுது. தீபாவளி வந்தாச்சு போனஸ் கொடுங்கன்னுது. போனஸா என்ன கேட்பாங்க? வேற என்ன, மதுதான், அதான் வேணும். உங்க உடம்பு சரியில்லைன்னாலும் சரி, உங்ககிட்ட பணம் இல்லைன்னாலும் சரி, அத பத்தி கவலையே கிடையாது. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிருவாங்க. அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்கு மது வேணும். அதே சிந்தனையோட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் சரி, பாவம் அவனுக்கே தெரியாது. இதுக்கு லெபார்டரி டெஸ்டும் கிடையாது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவன் கொடுமையான மது பழக்கத்துக்கு ஏன் அடிமையானான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது குடிகாரனாக கூடிய தன்மைகள் என்கிட்ட இருக்கு, நான் ஆல்கஹாலிக் ஆக முடியும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த ஒரு நபர் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாரோ அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். முதல் கேள்வி நீங்க தங்கி இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்க அதிகமா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடனடியா அதை குறைச்சிக்கணும்னு யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்க உறவுக்காரங்களே உங்களை பார்த்து நீங்க அதிகமா குடிக்கிறீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு அப்போ கோபம் வருதா? நான் என் காசுல தானே குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கோபம் வருதா? மூணாவது கேள்வி என்னன்னா, குடிச்சதுக்கு அப்புறம் நாம நிறைய குடிச்சிட்டோமேன்னு ஃபீல் ஆகுதா? குடிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணும், ஒரு குற்ற உணர்வு வருதா? நாலாவது கேள்வி என்னன்னா, ஒரு நாளை தொடங்கணும்னா, ஒரு நாளை ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு மது தேவைப்படுதா? நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க, கையெல்லாம் உதறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மதுவை குடிச்சீங்க, நல்லா இருந்தது, வேலைய ஆரம்பிச்சீங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமான்னு பதில் இருந்தா நீங்க கண்டிப்பா ஆபத்தை நெருங்குறீங்கன்னு அர்த்தம். ஆபத்தை நெருங்குறீங்க, கரெக்ட். டாக்டர் சார், இது ஒரு நோய்னு சொன்னீங்கன்னா அப்ப இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, அப்படிதானே எடுத்துக்கணும்? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு எந்த ஒரு நோயா இருக்கட்டும், ஒருத்தனுக்கு நோய் இருக்குன்னு ஒரு தடவை அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அவன் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கரெக்டா சொன்னீங்க. நோய் வந்துருச்சுங்கிறதுக்காக என் பொறுப்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைக்க கூடாது. ஆமா, எனக்கு நோய் வந்துருச்சு, நான் என்ன பண்ண? இப்பதான் அவனுக்கு பொறுப்பே அதிகமாகுது. நோய் வந்தாச்சுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். இதான் விஷயம்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? மது பழக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. அத போக்குறது பிரச்சனை இல்ல, அதை தடுத்து வைக்கிறது தான் பிரச்சனை. அதை தடுத்து வைக்கிறதுக்காக ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது உலகம் முழுக்க இருக்கு. 30 லட்சம் பேர் அதுல மெம்பரா இருக்காங்க. நம்ம நாட்டுல 40,000 பேர் இருக்காங்க. அதாவது இந்த குடிப்பழக்கத்துல மாட்டி தவிச்சவங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் மூலமா. மது பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்கணும். டாக்டர் ஆஷிஷ், இவ்வளவு நேரம் நீங்க தெளிவா இந்த விஷயத்தை பத்தி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்ப டாக்டர் நம்ம கிட்ட ஆல்கஹாலிக் அனானிமஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. இந்த குடிபோத பழக்கத்திலிருந்து வெளியே வரதும் சுலபமான விஷயம்னு சொன்னாரு. இப்ப நாம இன்னொரு நபரை இந்த ப்ரோக்ராம்ல சந்திக்க போறோம். அவரு 40 வருஷம் இந்த குடிபோதைக்கு அடிமையா இருந்திருக்காரு. அவரோட கதையை நாம அவர் மூலமாவே கேட்போம். ஆனா அவரோட முகத்தை நாம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க நமக்கு உதவியும் செய்வாங்க, ஆனா அவங்க முகத்தை காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இத கொஞ்சமும் விரும்புறது கிடையாது. நாமளும் அவங்க எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். மிஸ்டர் லட்சுமண், எங்க ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடிபோதையிலிருந்து நீங்க எப்படி விடுபட்டீங்க, அதை சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டலு அங்க இங்கன்னு அலைஞ்சி நல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டல விட்டு வைக்கல. இருந்தாலும் என்னால குடிப்பழக்கத்தை விட முடியல. முதல்ல ஈவினிங் தான் குடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாது. கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும், உடம்பு எல்லாம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிரும். அதாவது குடிக்காம உங்களால வாழவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. டெய்லி என்னால குடிக்காம இருக்கவே முடியாது. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா 20 லட்ச ரூபா குடிக்கும், 20 லட்ச ரூபா டாக்டருக்கும் செலவு பண்ணிருக்கேன். நான் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னு என்னால கணக்கு கூட சொல்ல முடியாது.
பேரை சொல்லணும்னா ஜேஜே ஹாஸ்பிட்டல், காஜிகி ஹாஸ்பிட்டல், அப்புறம் போர்வெளியில இருக்கிற சவான் ஹாஸ்பிட்டல், குப்தா ஹாஸ்பிட்டல். ஒரு தடவை பாத்தீங்கன்னா என்ன படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல பாடம் நடத்துவாங்க. ஆரம்போ அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாரும். ஆரம்பம்னா அது வந்து கத்துக்க வந்த டாக்டர்ஸ். ஓ, கத்துக்கிற டாக்டர். எம்டி எதிரில வந்து நிப்பாரு. லிவர் கெட்டு போச்சுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு எம்டி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அவரு மத்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. பாவம் எந்த டாக்டருக்கும் பதில் சொல்ல தெரியல. நான் படுத்துக்கிட்டே எனக்கு பதில் தெரியும்னு சொன்னேன். மது சாப்பிட்டா லிவர் கெட்டு போயிடும், அத நம்ம எப்படி சரி பண்ணணும், என்ன மருந்து சாப்பிடணும், எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. ஆமா, எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். அந்த டாக்டர் கிட்டே சொல்லுவேன், இன்ஜெக்ஷனை இங்க போடுங்க, இங்கதான் போடணும்னு. கடவுள் பக்தி எப்பவும் இருந்துச்சு. அப்பவும் சரி இப்பவும் சரி 2 வேளை நான் தினமும் பூஜை பண்ணுவேன். அன்னைக்கு கோகுல அஷ்டமி, அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் விரதம் இருப்பேன். அதனால அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணருக்கு பூஜை எல்லாம் பண்ணேன். பூஜை எல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அடுத்த நாள் 15 ஆகஸ்ட், அதனால மதுக்கடை எல்லாமே மூடிதானே இருக்கும். அதனால பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்லயே வச்சுட்டேன். பூஜையை முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் பூஜையும் முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணரும் பிறந்துட்டாரு. அந்த சந்தோஷத்துல போய் ஒரு கோட்டரை குடிச்சிட்டேன். அப்புறம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே ஒரு ஆட் வந்துச்சு, ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஏன்னு வந்துச்சு. ஃப்ரீயா உதவி தேவைன்னா தொடர்பு கொள்ளுன்னு வந்துச்சு. அத படிச்சதும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. குடிப்பழக்கத்தை விடணும்னா ஃப்ரீயா என்னத்தை ஹெல்ப் பண்ண போறாங்க? ஃப்ரீயா குடி போத போகாது. பின்ன என்ன, நான் 40 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். அப்போ குடிப்பழக்கம் போகலையே, பெருசா விளம்பரம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அதுல ஒரு போன் நம்பர் இருந்துச்சு. எதுக்கும் தேவைப்படும்னு குறிச்சு வச்சுக்கிட்டேன், நோட் பண்ணிக்கிட்டேன். அப்படி நோட் பண்ணும்போது ஒரு நம்பரை தப்பா எழுதிட்டேன். ஏன்னா நான் அப்ப குடிபோதையில இருந்தேன் இல்லையா, புல் போதங்க. அந்த நம்பருக்கு போன் போட்டேன். போனை எடுத்ததும் என் குடிப்பழக்கம் ஒரு நிமிஷத்துல நிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டேன். போனை எடுத்தவன் நாங்கன்னா மதுக்கடையா வச்சிருக்கோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். எங்க இருந்து பேசுற, இப்பவே வரேன்னு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டான். எப்பா ராங் நம்பர்னு போன் வச்சுட்டேன். மதுவை விடலான்னு பார்த்தா ராங் நம்பர் கொடுத்துட்டேன்னு கடவுளை பார்த்து கேட்டேன். குழம்ப ஆரம்பிச்சுட்டேன். மறுபடியும் ஒரு கோட்டர் அடிச்சுட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நம்பர் டிவில மறுபடியும் வந்துச்சு. இந்த தடவை அந்த நம்பரை நான் கரெக்டா எழுதிட்டேன். அப்புறமா நான் போன் போட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா சொன்னேன். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் என் பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டே இருந்தா. ஆமா, மதுவை விட போறேன்னு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவளே போனை வாங்கி பேச ஆரம்பிச்சுட்டா. நீங்க நேர வாங்க, வந்து இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டா. இவரா வரமாட்டாருன்னு சொல்லிட்டா. நீங்க வாங்க, இவர் வரமாட்டாருன்னு தெளிவா சொல்லிட்டா. அடுத்த நாள் காலையில நான் 7 மணிக்கு எந்திரிச்சேன். பார்த்தா காலையில அவங்களும் வந்துட்டாங்க. என்ன நேர கூட்டிட்டு போய் மீட்டிங்ல உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அந்த மீட்டிங்கு போனப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. லட்சுமண், நாளைக்கு நீங்க குடிக்காம வந்து மீட்டிங்ல கலந்துக்கோங்கன்னு சொன்னாரு. என்னப்பா குடிக்காம வர சொல்றேன்னு நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். மது குடிச்சாதான் என்னால உயிரோட இருக்க முடியும், உயிர் இல்லாம நாங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டேன். நீ குடிக்காம நாளைக்கு வாயேன்னு அவர் சொன்னாரு. ட்ரை பண்ண சொன்னாரு. நானும் பார்த்தேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு குடிக்காம போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். 15 நாளைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 15 நாளைக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 0 மதிப்பு தாங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க. என் குடும்பமா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, என் தெருக்காரங்க யாருமே நான் மதிக்க மாட்டாங்க. ஆனா இங்க நான் மீட்டிங் போயிட்டாலே என்கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே வருவாங்க. என் தோல்ல கை போட்டு நீ என் கூட பிறந்தவன்னு சொல்லுவாங்க. நீ குடிகாரம் இல்லப்பா, நீ ஒரு நோயாளின்னு சொல்லுவாங்க. நீ சீக்கிரம் குணமாயிடுவேன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. தைரியம் கொடுத்தாங்க. எதிரில இருக்கிறவன் என்கிட்ட பேசும்போது அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது அவன் என்ன பத்தி தான் சொல்றான்னு நினைச்சுப்பேன். டீட்டெயிலா சொல்லுவான். நைட் எங்க குடிச்சான், எங்க படுத்தான், எங்க இருந்தான், எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லுவான். ஒரு குடிகார எல்லாத்தையும் இழப்பான். தன்னோட மனைவியை இழப்பான், வேலையை இழப்பான், எல்லாத்தையும் இழந்துருவான். ஆனா குடியை இழக்க மாட்டான். அதை மட்டும் விடுறதுக்கு தயங்குவான். டாக்டருங்க கூட இவங்க கிட்ட தோத்துருவாங்க. டாக்டருங்க சொல்லுவாங்க, உன் வயிற்றுல இருக்கிற மதுவை எடுக்க முடியும், ஆனா மூளையில இருக்கிற மதுவை எடுக்க முடியாதுன்னு. ஆனா இங்க போனா அவங்க மூளையில இருக்கிற மதுவை எடுத்துருவாங்க. நீங்க குடிப்பழக்கத்தை விட்டு இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? 14 வருஷமா நான் குடிக்கிறதே இல்லைங்க. 14 வருஷம்? வாவ், பிரமாதம், சூப்பருங்க. இந்த 14 வருஷத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள், வாழ்க்கையோட சந்தோஷங்கள், அது எனக்கு 50 வருஷமா கிடைக்கவே இல்லைங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் பொண்ணு
என் கூட என் ஸ்கூலுக்கு வராதீங்கன்னு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவா. இப்போ என்னன்னா ஸ்கூல்ல எனக்கு பிரைஸ் கிடைக்குது, நீங்க வந்து என்ன போட்டோ எடுங்கன்னு என்ன கூப்பிடுவா. நான் போட்டோ எடுக்க அங்க போகணுமா? பிரமாதம். நண்பர்களே, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். இப்போ உங்களோட போன் நம்பரும் எஸ்எம்எஸ் நம்பரும் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல கேபிட்டல் AAAA, அதாவது ஆங்கிலத்தின் பெரிய ஏ 4 தடவை டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் உங்க பேர் அட்ரஸை எழுதி அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டைரக்டா அவங்க கிட்ட பேசவும் முடியும். நம்ம நாட்டுல ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸோட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி நமக்கு அதோட உதவிகள் நிறையவே கிடைக்கும், அதுவும் ஃப்ரீயாவே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை பத்தின தகவல் எதையுமே அவங்க நிச்சயம் வெளியே சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த உதவியை தாராளமா நாடலாம். மிஸ்டர் லக்ஷ்மண், எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ so much. நண்பர்களே, குடிபோதையிலிருந்து வெளியே வர இப்படி ஒரு வழி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல இன்னும் சில ராஜ்யங்கள்ல வேற விதமான வழிகளை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற சில ராஜ்யங்கள்ல அரசாங்கமே அமைச்சிருக்கிற பஞ்சாயத்து மூலமா கிராம பஞ்சாயத்து இல்ல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதாவது அவங்க சட்டப்படி அவங்க கிராமத்திலேயோ அக்கம் பக்கத்துல இருக்கிற மதுக்கடைகளையோ மூட முடியும். அதுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. இந்த ராஜ்யங்கள்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதோட எந்த ராஜ்யங்கள்ல இந்த வசதிகள் செய்யப்படலையோ அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட இந்த வசதிகளை கொண்டு வர சொல்லி நீங்க முறையிடலாம். நம்ம பஞ்சாப்ல இருக்கிற சங்கால்காவை தொடர்பு கொள்ளலாம். அங்க இருக்கிற ஜனங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஊர்ல இருக்கிற மது கடைகளை மூடி இருக்காங்க. வணக்கம், எங்களோட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் அமீர் சார். உங்க ஊர்ல மதுக்கடைகள் இருந்ததால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அமீர் சார், பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ரொம்ப காலமா ஒரு மதுபான கடை இருந்தது. அது இருந்ததால எங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் அங்க போய் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போதையிலேயே இருந்தாங்க. இதனால ஊருக்குள்ள அடிக்கடி சண்டை வேற வரும். ஊர் மக்கள் எல்லாரும், குறிப்பா ஊர்ல இருக்கிற மகளிர் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த மதுக்கடையை மூடியே ஆகணும்னு தீர்மானம் பண்ணாங்க. எனக்கு தெரியுங்க, இந்த கிராம பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்க நினைச்சா இத கண்டிப்பா மூட முடியுங்க. நாங்க கிராம பஞ்சாயத்தை ஒண்ணு கூட்டி அங்க ஒரு ரெகுலேஷனை பாஸ் பண்ணோம். அத பஞ்சாப்ல இருக்கிற கமிஷனர் கிட்ட அனுப்பணும். அவர் எங்களை கூப்பிட்டு அது விஷயமா பேசினாரு. இல்ல தலைவரே, நீங்க மதுபான கடையை மூடிட்டீங்கன்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க இருந்து பணம் வரும்னு என்கிட்டயே கேட்டாரு. நம்ம அரசுக்கு காசு வேணும் இல்லையான்னு சொன்னாரு. உடனே நான் அவர்கிட்ட நேரா கேட்டேன், அரசாங்கம் இங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் பாழாக்கிட்டு இந்த நாட்டை முன்னேற்ற பாக்குதான்னு கேட்டேன். இது நல்லதான்னு கேட்டேன். மதுக்கடையினால இளைஞர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட உங்க ஊர்ல இருக்கிற மதுக்கடைய தூக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. மக்களும் எனக்கு துணையா நின்னாங்க. எங்களாலையும் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? லேடிஸோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. தம்பி, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல்லலாம் எங்க வீட்டுக்காரு குடிச்சிட்டு வந்தாருன்னா கண்டபடி திட்டுவாரு, அடிப்பாரு, குழந்தைங்கள கூட அடிப்பாரு. இப்பெல்லாம் காசை கொண்டு வந்து என்கிட்டயே கொடுக்கறாரு. அதோட வீட்டோட இருக்கிறாரு. எங்க பசங்க இருக்கிறாங்களே, ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. இப்ப வீட்டுக்கு தேவையான பணமும் எனக்கு கிடைக்குது தம்பி. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீங்க எல்லாரும் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிருக்கீங்க. நம்ம நாட்டோட மத்த ராஜ்யங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கட்டும். எங்க கூட இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. நண்பர்களே, அடுத்த விருந்தினரை பத்தி விரிவா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்தியாவின் மிக பிரபலமான எழுத்தாளர்னு சொல்லலாம், மக்களை கவர்ந்த கவிஞர்னும் இவரை சொல்லலாம். ஜனாப் ஜாவித் அக்தர் சார். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ. 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 ஜாவித் சார், இந்த ஷோக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஒரு காலத்துல நீங்களும் மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கீங்க. இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கீங்க. சரி, மதுவுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26-27 வருஷங்கள் நான் குடிச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலயே அதுக்கு அடிமையாயிட்டேன். நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மும்பைக்கு வந்தப்ப சரி, எனக்கு அப்போ வயசு 19 இருக்கும். அப்படியா? நான் என் நண்பர்கள் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில அப்ரெண்டிஸா இருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அந்த நேரத்துல இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு.
முதல்ல என்கிட்ட காசு இல்லாம இருந்துச்சு, அப்புறம் வேலை கிடைச்சதும் பணம் புரள ஆரம்பிச்சது, குடிக்க ஆரம்பிச்சேன். கரெக்ட் கரெக்ட். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 11-12 வருடங்கள் இருக்கும், நான் தினமும் ஒரு பாட்டில் குடிப்பேன், அதுவும் ராத்திரி நேரத்துல. சரி, இதுக்கு என்ன காரணம்? எதுக்காக குடிக்கிறோம்? எதுக்கு? உண்மையை சொல்லணும்னா இந்த குடிங்கிறத கிளாமர் மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் இளைஞர்கள் நடுவுல. அதாவது குடிச்சோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா இதையெல்லாம் பெரிய ஆளுங்க தானே செய்வாங்க. என்னோட யங் ஏஜ்ல நான் பார்த்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் சரி நல்லா குடிச்சிட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க, பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. சும்மா வியாபாரத்துக்காக அப்படி எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோவும் குடிச்சிட்டு நல்லா டைலாக்ஸ் எல்லாம் பேசுவாங்க, அதுவும் ரொம்ப கிளாமரா வேற இருப்பாங்க. ஆனா நிஜமான வாழ்க்கையில மது குடிக்கிறவங்க இருக்காங்களே, ட்ரங்கர்ட்ஸ், அவங்கள 3 விதமா நாம பார்க்க முடியும். ஒன்னு அசுத்தமா இருப்பாங்க, இல்ல கழுதையா, இல்ல ரெண்டும். 1ஆம் நம்பர் குடிகாரன் இருக்கானே, அவன் சரியான கழுத மாதிரி தான். பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பான். அசுத்தமா இருக்கிறவனுக்கு எப்ப பாரு வாயில இருந்து எச்சில் ஒழுகிட்டு இருக்கும், பேச வராது, தள்ளாடிக்கிட்டே நடப்பான், மூஞ்சி வேற வீங்கி இருக்கும். அதுல ஒரு கிளாமரும் கிடையாது. இளைஞர்கள் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கெட்ட பழக்கம் எப்ப டெவலப் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. முதல்ல நீங்க பால் குடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாகிறீங்க, தினமும் 2 கிளாஸ் பால் குடிப்பீங்க. ஆனா இதையே நீங்க பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் 11 கிளாஸ் பால் குடிக்க மாட்டீங்க. அப்படிலாம் நடக்காது. அதே 2 கிளாஸ் பாலை தான் அப்பவும் குடிப்பீங்க. ஆனா இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் விடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஜனங்க எப்போ என்ன பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த விஷயத்த சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும், நான் ரொம்ப புத்திசாலியா, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேனா, உங்க அறிவுரையை கேட்க வந்தோன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் நினைப்பேன், நான் உண்மையிலேயே புத்திசாலியா இருந்திருந்தேன்னா, எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னா, அப்ப 27 வருஷம் நான் ஏன் புரிஞ்சுக்க தவறினேன்? ஏன் முட்டாள்தனமா மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன்? நான் என்னோட அடல்ட் லைஃப்ல மது அறிந்தின அப்புறம் தான் எல்லா தப்புகளையும் செஞ்சிருக்கேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் 21 வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் மது பாட்டில தொடக்கூட இல்ல. தயவு செய்து நீங்க குடிக்காதீங்கன்னு மக்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை தான் கொடுப்பேன். நீங்க ஏன் குடிகாரனா ஆகக்கூடாதுன்னா, இது ரொம்ப கேவலமான அருவருப்பான ஒரு பழக்கம். இதை நெருங்க விடாதீங்க. ஒருத்த கெட்டவனா இருந்தா கூட அவனை பொறுத்துக்கலாம், ஆனா முட்டாளா இருக்க கூடாது. ஜவித் சார், எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வெல்கம் பேக். நண்பர்களே, குடிப்பழக்கத்தினால நமக்கு என்னெல்லாம் அழிவுகள் ஏற்படுதுன்னு இப்ப நாம பார்த்தோம். சரி, இதனால எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படலன்னு சொல்லலாம். நான் என்ன குடிகாரனா? நான் டெய்லி குடிக்கலையேன்னு சொல்லலாம். நான் எப்பவாது தான் குடிப்பேன், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா குடிப்பேன், ஹோலி, நியூ இயர், தீபாவளி இந்த மாதிரி டைம்ல தான் குடிப்பேன், இல்ல செலிப்ரேஷனோ ஏதாவது பார்ட்டி நடந்தாலோ அங்க குடிப்பேன். ஆனா நண்பர்களே, உண்மையான விஷயம் ஆபத்துங்கிறது இங்கதான் அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எப்பவாது குடிக்கிறது தான் வழக்கம். ஆனா அப்படி குடிக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாம கண்டபடி குடிப்பாங்க. அதுவும் தன்னையே மறக்கிற அளவுக்கு அவங்க நல்லா குடிப்பாங்க. அப்புறம் சுயநினைவை இழந்து தவறான காரியங்களை செஞ்சிடுவாங்க. இதை நாம ஹாசிடஸ் ட்ரிங்கிங், அதாவது ஆபத்தான போதை இல்லனா குடி போதையின் உச்ச கட்டம்னு சொல்லுவோம். இதனுடைய விளைவுகள் ஒரு நொடியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லனா வேற யாருடைய வாழ்க்கையிலையாவது அழிவை உண்டு பண்ணிடுவீங்க. கரண் ஆனந்த் அம்மாவோட செல்லம், அதோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ல அசத்திக்கிட்டு இருந்த கரண் படிப்பிலையும் ரொம்ப புத்திசாலியா இருந்தான். 15வது வயசுல கரண் தன்னோட பெற்றோர்களையும் நண்பர்களையும் விட்டு ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். கலகலன்னு சந்தோஷமா இருந்த அந்த வீடு அப்படியே சோகமா எல்லாத்தையும் இழந்து நின்னது. அவனோட இழப்பு வாழ்நாள் முழுவதும் ஒரு விதமான சோகத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவா. அவனோட நண்பர்களும் வீடு மட்டும்தான் அவனுக்கு உலகமே. அப்பா அம்மா தன்னோட ஆசை மகனை இழந்தாங்க. நண்பர்கள் ஒரு அருமையான நட்பை இழந்தாங்க.
மிஸ்டர் ஆனந்த், எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஈடு கொடுக்க முடியாத இழப்பு நீங்க எழுந்திருக்கீங்க. உங்க துக்கத்துல நாங்களும் கலந்துக்கிறோம். அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி உங்களால விரிவா எங்க கிட்ட சொல்ல முடியுமா? அதை சொன்னா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். கரண் அவனோட 10th எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்ட்டி வச்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே 14, 15, 16 வயசு தான் இருக்கும். கரண் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டான். நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் டின்னருக்கு வெளியில போலான்னு ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால நாங்க டெல்லியில இருக்கிற பண்டாரா ரோடுக்கு போனோம். அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனோம். அப்புறம் சரியா 1:10க்கு நான் கரனோட மொபைலுக்கு ஃபோன் பண்ணேன். இங்க பாரு கரண், நாங்க பண்டாரா ரோட்ல தான் இருக்கோம், நீ அங்கேயே இரு, நாங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். நாங்க வந்து பிக்கப் பண்றோம். அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான். நீங்க போங்கன்னா, ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட் யாரோ பேரு தெரியல, அவனோட வண்டி இருக்குன்னு சொன்னான். டிரைவரும் இருக்காரு, நீங்க போங்க, அவர் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வாருன்னு சொன்னான். அப்புறம் 1 மணி நேரத்துல நாங்க எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு போனதும் என் ஒய்ஃப் மறுபடியும் கரனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சா. கிளம்பிட்டியா, இன்னும் அங்கதான் இருக்கியா, இப்படிதானே எல்லாமும் கேட்பாங்க. அங்கேருந்து ரிப்ளை வந்தது. ஆனா கரனோட போன்ல இருந்து வேற யாரோ ஸ்ட்ரேஞ்சர் பேசினாரு. ஒரு அந்நியர் அந்த போன் எடுத்து ஆமா, அந்நியர் தான் போன் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. அவரு சொன்னாரு, இங்க இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்க வாங்கன்னாரு. உடனே நானும் என் ஒய்ஃபும் அங்க கிளம்புனோம். அண்ட் அவரு சொன்ன இடத்துல போய் பார்க்க போனோம். ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. வண்டி அப்படியே நசுங்கி போயிருந்தது. வண்டி அப்படியே தலைகீழ இருந்தது. அது என்ன வண்டின்னு கூட எங்களால தெரிஞ்சுக்க முடியல. அதோட வண்டியை பார்த்ததுமே பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் அப்படியே வண்டி கிட்ட ஓட ஆரம்பிச்சேன். நான் அங்க இருக்கிற ஒரு பாடி கிட்ட போனேன். அது ஒரு பையன். அவன் துணிய பார்த்ததுமே அவன் கரண் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன். அங்க கரணை பார்த்தேன். என் மக அங்க செத்து கிடந்தா. நான் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தேன். அத கழட்டி அவனை கவர் பண்ண. நான் ஜோரா அழுதுகிட்டு இருக்கும்போது என் வைஃப் அங்க வந்தா. அவளால என்னோட ரியாக்ஷனை பார்க்க முடிஞ்சது. அவ கார்லேருந்து கீழே இறங்கி என்னை நோக்கி ஓடி வந்தா. அவ இது எல்லாத்தையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனால நான் அவகிட்ட போய் அவளை சமாதானப்படுத்தினேன். கரனோட போனை அட்டன் பண்ணவனுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் அங்கேயேதான் நின்னுகிட்டு இருந்தான். இன்னொரு விட்னஸும் அங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். ஏகப்பட்ட ஜனங்க சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பையனை கீழே பார்த்தேன். அவனோட பாதி உடம்பு வண்டிக்குள்ள இருந்தது, பாதி ரோட்ல இருந்தது. அவன் முகத்தை பாத்தீங்கன்னா அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னால வேற எதுவுமே செய்ய முடியல. கரண் பக்கத்துல உக்காந்துகிட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருந்தேன். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த மாதிரி. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அப்புறம் அந்த போன் அட்டன் பண்ணாரு அந்த விட்னஸ் என்கிட்ட சொன்னாரு, ஒரு பையன் யார் இந்த காரை ஓட்டிட்டு வந்தானோ அவன் பயங்கரமான குடி போதையில இருக்கான், அவனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னாரு. அவன் தப்பிச்சிட்டானா? அவனுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, அவன் உடம்புல சின்ன கீறல் கூட இல்லைங்க. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்தது, அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது. கரண், தேவ்யான்ஷு, சித்தார்த் இந்த 3 பேரும் தான் இறந்து போயிருந்தாங்க. அவங்க 3 பேரையும் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டாங்க. அவங்க 3 பேரையும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் கிட்ட இருந்து அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த பையன் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க பார்த்தேன். அவங்க அவனோட பேரை சொன்னாங்க. அவன் 19 வயசு பையனா. அவங்கிட்ட நான் பேசணும்னு அங்க இருந்த டாக்டர் கிட்ட சொன்னேன். அவன் ஃபுல் போதையில இருக்கான்னு டாக்டர் அப்பதான் சொன்னாரு. அவன் பேசவே இல்லையா? பேசவே முடியாதே. டாக்டர் அவனோட மெடிக்கல் டெஸ்ட் அப்புறம் வேற டெஸ்ட் எல்லாம் இருக்குமே, எதுவுமே எடுக்கல. அவன் யூரின் டெஸ்ட கூட எடுக்கல. சட்டப்படி பார்த்தா 2 டெஸ்ட் அவங்க எடுத்தே ஆகணும். எதுவுமே அவங்க பண்ணல. அவனோட யூரின் பிளட் அவங்க டெஸ்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா ஆனா அவங்க அதை செய்யல. அவங்க எதுவும் பண்ணல. செய்யவே இல்ல. கரண் குடிச்சிருந்தானா? இல்லவே இல்ல. 3 பசங்களோட ஆட்டாப்சி பண்ணாங்க. 3 பேரோட ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட இருக்கு, போலீஸ் கிட்டயும் இருக்கு. 3 பேர் உடம்புலயும் ஒரு சொட்டு மது கூட இருக்கலிங்க.
அப்புறம் கரண் கூட அடிக்கடி ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் நாங்க கேட்டோம். என்ன ஆச்சுன்னு கேட்டோம். 14 வயசு பையன் ஆதில் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். அவன் சொன்னது அதிர்ச்சியா இருந்தது. அங்கிள், கரண் இல்ல, நான் தான் இறந்து போயிருக்கணும்னா. ஏன்பா இந்த மாதிரி சொல்றேன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போதான் அவன் விஷயத்த சொன்னான். தேவ்யான்ஷுவும் சித்தார்த்தும் காருக்குள்ள உட்காந்து ஏசிய ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. வண்டியில கூலிங் போட்டு ஏன்னா அவங்க டான்ஸ் ஃப்ளோர்ல இருந்தாங்க இல்லையா, அங்க இருந்தாலே ஒரு மாதிரி நிறைய வேர்வை வரும். அங்கிள், நான் சித்தார்த்து கூட இருந்தேன்னு சொன்னான். அப்போ சித்தார்த்து தான் இவனை கூப்பிட்டு, அதில் நீ போய் கரணை கூட்டிட்டு வான்னு இவனை அனுப்பி இருக்கான். ஆதிலும் காரை விட்டு இறங்கி போயிருக்கான். கரண் அங்க டான்ஸ் ஃப்ளோர்ல இருந்திருக்கான். சித்தார்த் உன்னை கூப்பிடுறான்னு கரண் கிட்ட சொல்லியிருக்கான். சொல்லிட்டு ஆதில் வாஷ்ரூமுக்கு போயிருக்கான். கரண் கார் கிட்ட போயிருக்கான். ஆதில் வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள வண்டி அங்கேருந்து போயிட்டு இருந்ததுன்னு சொன்னான். அப்புறம் அங்க வெளியில அங்க டிரைவர்ஸ் எல்லாம் நிப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கான். அவங்க சொன்னாங்க ஒரு பையன் காருக்குள்ள உட்காந்து காரை ஓட்டிட்டு போயிட்டான்னு. காரோட ஓனர் அங்கதான் இருந்தான். அவன் சொன்னா வண்டியை அந்த பையன் கோவமா தான் ஓட்டிட்டு போயிருக்கான்னு. ஏன்னா அந்த வண்டியோட ஓனர் இருக்கானே, அவன் அவனை அரைஞ்சிட்டானா. அந்த கோபத்துல தான் இவன் வண்டியை அவன் ஓட்டிட்டு போயிட்டான். இந்த 3 பேருக்கும் இதுல சம்பந்தமே இல்ல. அனாவசியமா உயிரை விட்டுருக்காங்க. சம்பந்தமே இல்ல. இது ஒரு ஆக்சிடென்டே இல்ல. ஏன்னா நீங்க மது அருந்திட்டு வண்டியை ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா விபத்து நடக்கும். உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களால தப்பிக்கவே முடியாது. முடியாது. குடிச்சிட்டு நீங்க வண்டி ஓட்ட உட்காரவே கூடாது. அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது சட்டப்படி மிகப்பெரிய தப்பா கருதப்படுது. ஆனா நம்ம சட்டம் இத சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. நைட் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த பையனுக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. அவன் வெளியில வந்துட்டான். நம்ம சட்டம் தான் இத சீரியஸா பார்த்தாகணும். அதுவும் இத மர்டர் கேஸா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இந்தியால நீங்க தோராயமா பாத்தீங்கன்னா 98% ஆக்சிடென்டால ஒருத்தனுடைய உயிர் போகுதுன்னு வைங்களேன். ஆக்சிடென்டால ஒருத்தன் இறந்தான்னா 98% குற்றவாளிகள் ஒரு நாள் கூட ஜெயில இருக்கிறது இல்ல. அதனால வலுவான சட்டங்கள் நல்லா இருக்கும். போலீஸ் தன்னோட வேலையை சரியா செய்யாம மக்களுக்கு பயம் இல்லாம இருந்தா இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பா வலுவான சட்டம் வந்தே ஆகணும். என்கொயரிஸும் கரெக்டா நல்லா நடக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இளைஞன், ஒரு யங் பாய் வண்டி ஓட்டுறதுக்காக உக்காந்தான்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவன் குடிபோதையில இருந்தான்னா அவன் போலீஸ்க்கு பயந்து வண்டி ஓட்டாம இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். போலீஸ் அந்த பையனை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, ஆனா அவன் அங்க வேற சில உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க போறான். அவன் வேற ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ண போறான். இதை செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவன் உணரணும். 2வது விஷயம், உங்களோட நண்பர்கள் யாராவது இப்படி பண்ணாங்கன்னா முதல்ல நீங்க அவனை தடுக்கணும். அவனை வண்டி ஓட்ட விடவே கூடாது. சில சமயம் உங்களால அவனை தடுக்க முடியாம போயிடும். உங்க பேச்சு அவன் கேட்க மாட்டான். எவ்வளவு நீங்க சொன்னாலும் கேட்காம அலட்சியப்படுத்துவான். அப்ப நீங்க தயவு செஞ்சு வண்டியில ஏறாம இறங்கிடுங்க. 3வது விஷயம், சில சமயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய வயசு இருக்காது. ஏன்னா வண்டி ஓட்டுறவன் உங்களுக்கு ஒரு சீனியராகவும் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டோட அப்பாவா இருக்கலாம். அந்த சமயத்திலையும் நீங்க கொஞ்சமும் தயங்க கூடாது. அங்கிள், நீங்க குடிச்சிருக்கீங்க, உங்க வண்டியில நான் ஏற மாட்டேன், இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிடணும். அதோட முடிஞ்ச வரைக்கும் அவரை வண்டி ஓட்ட விடாம பாத்துக்கணும். இந்த விஷயங்களை எல்லா யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனந்த் சார், இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு புரியுது. மகனோட இழப்புங்கிறது சாதாரண இழப்பு கிடையாது, உண்மையிலேயே பெரிய இழப்பு. உங்க கஷ்டங்கள் புரியுது. உங்களுக்கு ஏற்பட்ட துயரமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மற்றவங்களுக்கு பாடமா இருக்கட்டும். கரணுக்கு நடந்த இந்த கொடுமை வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட ஒரு அப்பாவா இங்க இருக்கிற பசங்க கிட்ட நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன், குடிக்காதீங்க. தேங்க்யூ. 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 வெல்கம் பேக் நண்பர்களே. நாம இப்ப டாக்டர் விவேக் பெனகல் கிட்ட பேச போறோம். இவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்புறம் ஹசார்டஸ் ட்ரிங்கிங், அதாவது அதிகமா குடிக்கிறவங்கள பத்தி இவர் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எங்க ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இந்தியாவுல நிறைய பேர் மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க இல்லையா? அதுல எவ்வளவு பேர் ஆல்கஹாலிக்கா இருக்காங்க, அதாவது குடிக்க அடிமையா இருக்காங்க?
மது பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 20 பேர்ல நீங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக்கா இருப்பாங்க. அதாவது மது குடிக்கிறவங்கல இருந்து 5% ஆல்கஹாலிக்கா மாறுறாங்க. அதோட எவ்வளவு பேர் ஹசடஸ் ட்ரிங்கிங், அதாவது ஆபத்தை விளைவிக்கிற அளவு குடிக்கிறாங்க? 2 பேர்ல ஒருத்தர் அப்படி இருக்காங்க. இதத்தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 50% இருக்காங்களா? இது ரொம்பவே நடுங்க வைக்கிற ஃபிகரா இருக்கு. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் டெய்லி குடிக்கிறவங்க கிடையாது, ஆனா குடிக்கும் போது கணக்கு இல்லாம குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுயநினைவை இழந்து அடுத்தவங்களுக்கு ஆபத்தாகிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க குறைந்த அளவுல மது அருந்தினாலும் அத நீங்க தவறான நேரத்துல மதுவை குடிக்கிறீங்கன்னு வைங்க, அதுவும் ஆபத்து தான். ஆமா, நீங்க குறைவான அளவு குடிச்சிருந்தாலும் கண்டிப்பா உங்களால வண்டி ஓட்டுற நிலையில இருக்க முடியாது. சரி டாக்டர் சார், எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நார்மலா ஒருத்தர் எவ்வளவு மது குடிக்க முடியும்? அத நாம சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லுவோம். ஒருத்தர் நார்மலா 2 சின்ன பெக்கு குடிக்கலாம். அதாவது 2 சின்ன பெக் நார்மல்னு எடுத்துக்கலாம். 4 பெக்குக்கு மேல குடிக்கவே கூடாது. இதுதான் இன்டர்நேஷனல் நார்மல் லெவல். சரி, இந்தியர்கள் நார்மலா எவ்வளவு குடிக்கிறாங்க? குறைஞ்சது 5ல இருந்து 6 பெக்கு குடிக்கிறாங்க. 5 இல்லனா 6 பெக்கா? ரைட். அதாவது நம்ம நார்மல் அளவை விட மத்த நாட்டோட மேக்ஸிமம் அளவை விட அதிகமா இருக்கு. இங்க யாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு குடிக்கிறதே கிடையாது. மயங்கி விழதான் எல்லாரும் குடிக்கிறாங்க. நாங்க இது விஷயமா ஆராய்ச்சி கூட செஞ்சிருக்கோம். சொல்ல போனா இது மேல பெரிய ஸ்டடி கூட பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 25% எமர்ஜென்சி ரூமுக்குள்ள வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே, அது ஹாஸ்பிடல், பெங்களூர்ல இருக்க பேஷண்ட பத்தி தான் சொல்றேன், மது அருந்தி காயப்பட்டு தான் வந்திருக்காங்க. குடிச்சிட்டு கீழே விழுந்து அடிபட்டிருக்கும், இப்படிதான் வருவாங்க. ஆனா 35% ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க குடிகாரங்களால பாதிக்கப்பட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அதாவது 60% கேசஸ் உங்க பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல வந்தது எல்லாமே குடியினால பாதிக்கப்பட்ட கேசஸ் தான். ஆமா, இப்ப வெளிநாட்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நியரஸ்ட் நியூசிலாந்து நாட்டுல 11%. இதுக்காக அவங்களுக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. இந்த வித்தியாசத்தை நீங்களே பாத்துக்கோங்க. ஹியூஜ் டிஃபரன்ஸ், ரொம்ப பெரிய வித்தியாசம் தான். எங்க டீம் கூட இதே மாதிரி ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன வந்ததுன்னு நாம பார்க்கலாம். பண்டிகை ஆகட்டும், புது வருஷ பிறப்பாகட்டும், பிறந்த நாள் கொண்டாட்டமாகட்டும், பிக்னிக் ஆகட்டும், இந்த மாதிரியான நாட்கள்ல மது குடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா போயிடுச்சு. எப்பவாவது குடிக்கிறவங்க தான் இந்த மாதிரியான நாட்கள்ல அதிகமா குடிப்பாங்க. பல நேரங்கள்ல இந்த மாதிரியான போதை சந்தோஷமான தருணத்தை சோகத்துல மாத்திடுது. நாட்டுல இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்களுக்கு எங்க டீம் போயிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலயும் குடிபோதையால பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க முடிஞ்சது. இங்க வர 10ல இருந்து 15% கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்தால பாதிக்கப்பட்டு தான் இங்க வராங்க. 30ல இருந்து 40% இங்க பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ரிலேட்டட் கேசஸ் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும். குடிபோதையினால குடிக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, பல நேரங்கள்ல குடிக்காதவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இவங்க குடிச்சிட்டு வர்றதுனால இவங்களும் காயமடைறாங்க, மத்தவங்களையும் காயப்படுத்துறாங்க. இவங்க ரொம்ப வெறித்தனமா நடந்துக்குவாங்க. பொதுவா இந்த மாதிரியான நேரங்கள்ல கத்தி எடுத்து தாக்க வருவாங்க. இவங்க குடிச்சிட்டு இங்க வர்றது மட்டும் இல்லாம எல்லாரையும் கண்ட மாதிரி திட்டுவாங்க. எங்க கோவா ஊர்ல சாலை விபத்துகள் ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. நாட்டிலேயே ரொம்ப அதிகம்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா குடிபோதையில வண்டி ஓட்டுறது தான். போன வருஷம் ஹோலி பண்டிகை போது 310 பேஷண்ட்டுங்க இங்க வந்தாங்க. 31st நைட்ல 14 பேர் செத்துருக்காங்க. அதுவும் குடிச்சு. ஏஜ் குரூப்பை பாத்தீங்கன்னா 15ல இருந்து 25 வரைக்கும் இருந்தது. குடிபோதையினால நடக்கிற ஒரு சின்ன தவறானது காலம் முழுக்க ஒருத்தரோட வாழ்க்கையே அழிச்சிடுது. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வாரத்துக்கான கேள்வி, மது அருந்திட்டு வண்டி ஓட்டுறவங்க மேல கடுமையான சட்டத்தை நாம கொண்டு வரணுமா வேண்டாமா? அதோட அவங்க மேல கடுமையான நடவடிக்கையும் எடுக்கணுமா வேண்டாமா? உங்களோட பதில் எஸ்ன்னு இருந்தா உங்களோட மொபைல் போன்ல ஒய்ன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு SMS பண்ணுங்க. 578271. உங்களோட பதில் நோன்னு இருந்தா என்ன டைப் பண்ணி இதே நம்பருக்கு SMS அனுப்புங்க. இந்த எஸ்எம்எஸ்க்காக நீங்க செலவு பண்ண போறது ₹1 மட்டும்தான். இந்த எஸ்எம்எஸ்கள் மூலமா எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ கவர்மெண்ட் டாக்ஸஸ் பிடிச்சது போக கலெக்ட் ஆகிற மொத்த பணமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போய் சேரும். முக்தாங்கன் போதை ஒழிப்பு மையம். நீங்க ஒண்ணுக்கும் அதிகமான எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். இல்ல இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் அதிகமா உதவி பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற பேருக்கு செக் எழுதி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்ல டெபாசிட் பண்ணிடலாம்.
இல்லனா வெப்சைட் மூலமா நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அது SMS மூலமாவும் இருக்கலாம், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாவும் இருக்கலாம், இல்ல செக்ஸ் மூலமாவும் இருக்கலாம். அதோட மேட்சிங் அமௌண்ட் பணம், அதாவது அதே அளவு பணம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயதேயோட பார்ட்னர்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சுட்டு வராங்க. நண்பர்களே, மது ஒரு நெருப்பு போன்றது. அது நல்லதா கெட்டதாங்கிறத ஒரு விஷயம் தான் முடிவு பண்ணும். நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்கன்றத பொறுத்தது. நீங்க குடிப்பழக்கத்தை உங்க கண்ட்ரோல்ல வைங்க. குடிப்பழக்கம் உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடாது. ஆனா நீங்க மதுவே குடிக்காம இருந்தீங்கன்னா அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க குடிக்க விருப்பப்பட்டீங்கன்னா பொறுப்பை உணர்ந்து குடிங்க. உங்க மேலையும் மத்தவங்க மேலையும் நீங்க மதிப்பு வைங்க. உயிரோட விளையாடாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க உயிரோட இருக்கிறதா ரொம்ப முக்கியம். ஜெய்ஹிந்த். சத்தியமேவ ஜெயதே. என் வாழ்க்கையே வசந்தம் தொலைந்ததே, தொலைத்ததை நான் பெறுவதெங்கே? மரண கைதி மேல் கருணையுண்டே, இப்பிறவியில் எனக்கு புது பிறவிதான். இவர் கனவு அவர் கனவு என்றெந்த பேதமின்றி எல்லா கனவையும் சுக்கு நூறாக்கினேன். எத்தனை கூரைகளில் தீயை மூட்டினேன், எத்தனை வீட்டு தீபத்தை அணைத்தேன். உறவு சங்கிலிகள் ஆயிரம் ஆயிரம் உடைத்தெறிந்தேனே, என்ன செய்வேன் இவற்றை மறக்க? என் மனம் மறுக்குதே, என்னையே நானும் அணைப்பேனோ? என் வாழ்க்கையே வசந்தம் தொலைந்ததே, தொலைத்ததை நான் பெறுவதெங்கே? மரண கைதி மேல் கருணையுண்டே, இப்பிறவியில் எனக்கு புது பிறவிதான். விழிகளே சாட்சி, உறுத்துது மனசாட்சி, கை கட்டி நானும் வேடிக்கை பார்த்தேனே. தடுக்காத கைகளை இழுத்தது எதுவோ, புரியாத சுழலில் சிக்கி தவித்தேனே. நடந்தது யாவும் நேற்றோடு போகட்டும், நடப்பவை யாவும் நல்லதாகட்டும். மனச்சுமை பஞ்சாய் பறக்கட்டும், எந்தன் இதயம் புத்துயிர் பெறட்டும். என் வாழ்க்கையே வசந்தம் தொலைந்ததே,